ஹாய்ங்க. சாதத்து கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் அந்த துவையலை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம். ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலோடவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நீங்கள் துருவி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் நல்லா துருவ முடியாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காய் அரைச்சிடுங்க. தேங்காய் ஒரு 4 டைம் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு துருவின மாதிரி கிடச்சிரும். இப்போ இது கூட நம்ம மற்றதெல்லாம் சேர்த்திக்கலாம். ஸோ மாங்காவோட புளிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்க்காமல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ உப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். அந்த கொரகொரப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓப்பன் பண்ணும்போதே வாசனை, மாங்காவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. புளிப்பு, காரம், தேங்காவோட அந்த ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதை மாங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு இது மாங்காய் துவையல் தான் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு மாங்காவும் தேங்காவும் இருந்தது அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். துவையல் அப்படின்னாலே உருண்டை பிடிச்சா தானே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளும் உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சம்மந்தி ரொம்பவே பிடிக்கும். பிசையும் போதே நாக்கில் அப்படியே எச்சில் ஊறுது. அந்தளவுக்கு அந்த புளிப்போட வாசனை அப்படியே மூக்கு தொலைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.